ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் சுசிந்தா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொஞ்சம் கிராசரி ஐட்டம்ஸ் வந்து கொஞ்சம் இல்லாமல் இருக்குங்க. ஸோ வந்து பாப்பா கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்க போயிருந்தாங்க. ஸோ ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு கொஞ்சம் மளிகை செலவு வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது வந்து ஓவராலாக எவ்வளோ அமௌண்ட் வரும்னு சொல்லிட்டு ஒரு கெஸ் பண்ணி லாஸ்ட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக பில் வந்து எவ்வளோ வந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இது பாருங்கள், கம்மியாக தான் வாங்கியிருக்காங்க. ஆக்சுவலாக கம்மியான்றதை விட இப்போதைக்கு கொஞ்சம் தேவையான அந்த பருப்பு ஐட்டம்லாம் வாங்கியிருக்காங்க. நெல் வந்து ஆக்சுவலாக நம்மளது இருக்குன்றதுனால அரிசி வந்து நம்மளே எடுத்துப்போம். இப்போ வந்து இதில் வந்து கடையில் என்னென்னலாம் வாங்கியிருக்கோம் அப்படின்றத வந்து உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்கள். ஆக்சுவலாக வந்து நான் உளுத்தம் பருப்பு வந்து ஆக்சுவலாக நிறைய வாங்குவோங்க. எப்போவுமே உளுத்தம் பருப்பு அதிகமாக என்ன ரீசன்னா, நான் அடிக்கடி உளுத்தம் பருப்பு வடை வந்து செய்வோம். நம்மளது வந்து உளுத்தம் பருப்பு ஆக்சுவலாக அம்மாவோடது வந்து விளைஞ்சிருக்குது. அது வந்து இது மாதிரி தோல் எடுத்துகிட்டு அந்த மாதிரி ஒயிட் கலரில் வரும்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து கடையில் கொடுத்து தான் எடுக்கணுமா. அது வந்து உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். கரெக்டாக வந்து இந்த மாதிரி வருமா, கடப்பருப்பு மாதிரி வருதா இல்லையா அப்படின்னு சொல்லி. இல்லைனா வந்து அந்த கருப்பு கலர் தோலோடு சேர்ந்து ஹெல்தி அப்படின்னாலுமே அந்த கருப்பு கலர் வந்து மாறினாவே நமக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுது இல்லையா. அதனால இந்த டைம் பார்க்கலாம், அது எடுக்க முடியுமா இல்லையான்னு சொல்லிட்டு. உங்கள் ஊரில் எவ்வளோ ரேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். உளுத்தம் பருப்புலாம் பாருங்கள், உளுத்தம் பருப்பு, அப்புறமா வந்து சாம்பார் பருப்பு வந்து பாருங்கள், பொங்கல் செய்கிறதுக்கு வந்து பாசிப்பயிறு வந்து இப்போ வாங்கியிருக்கு. பாசிப்பயிறு வந்து 1 கிலோ வாங்கியிருக்கு. உளுத்தம் பருப்பு வந்து 2 கிலோ வாங்கியிருக்கு. பாருங்கள், இது வந்து பொங்கல்லாம் செய்யலாம். பொங்கல் அப்புறமா சாம்பாருக்கு அதுக்கெலாம் நான் வந்து நல்லாயிருக்கும். அடுத்து வந்து பாருங்கள், துவரம்பருப்பு. துவரம்பருப்பு வந்து பாருங்கள், சாம்பார் பருப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் ஆக்சுவலாக தெரியலன்னு சொல்லியிருந்தீங்க. இது வந்து வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். சாம்பார் பருப்புங்கிறது இது வந்து 2 கிலோ வாங்கியிருக்கு. 2 கிலோ வந்து உளுத்தம் பருப்பு, 2 கிலோ சாம்பார் பருப்புங்க. ஸோ சும்மா பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ் வாங்க போனாங்க. ஸோ அப்படியே மளிகை செலவு கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அடுத்து வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து மிஸ் ஆகிடுச்சிங்க. ஸோ அதை வந்து நான் நெக்ஸ்ட் டைம் வாங்கும்போது உங்களுக்கு டீட்டெயில்டாக மந்த்லி பட்ஜெட்டாக வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆகுதுன்றது வந்து டீட்டெயில்டாக கொடுக்குறேன். பாருங்கள், சாம்பார் பருப்பு வந்து 2 கிலோ. அடுத்து வந்து கடல வந்து சட்னிக்கு கடல சட்னி செய்கிறதுக்கு வந்து கடல வந்து 1/2 கிலோ வாங்கியிருக்கு. அடுத்து வந்து பாருங்கள், இது வந்து எண்ணெய் ஆக்சுவலாக வந்து 2 லிட்டர் வாங்கியிருக்கு. இது வந்து அவரை பருப்புங்க. அவரை பருப்பு வந்து தெரியுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அவரை பருப்பு ஆக்சுவலாக மொச்சக்கொட்டைன்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஆல்ரெடி வந்து வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க ஷார்ட்ஸ் தான் போட்டிருக்கேன் பாருங்கள். மொச்சக்கொட்டை வந்து எப்படி வந்து கொட்டையாக இருக்கிறது வந்து நம்ம எப்படி மண்ணு பிடிச்சி உடைக்கிறோன்றதெல்லாம் போட்டிருக்கேன். அடுத்து வந்து சர்க்கரை வந்து 2 கிலோ வாங்கியிருக்கு. ஏன்னா வந்து டீ பூ இருக்கிறவங்களுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து ரெகுலராக டீ வைப்போம். பாப்பா அடிக்கடி வந்து ஸ்நாக்ஸ் கேட்பா, பாயசம் செஞ்சு கொடுக்க சொல்லி. ஸோ மேக்ஸிமம் இந்த ரோஸ்டட் வந்து நல்லா சூப்பராக இருக்குதுங்க. பாயசம் சேமியா முடிஞ்சால் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கு. அடுத்து வந்து பாப்பாவுக்கு தான் ஸ்நாக்ஸு சாக்லேட்டு, குர்குரே, அப்புறமா எண்ணெய் வந்து கோல்வினர் வந்து 2 லிட்டரும் வாங்கியிருக்கு. சும்மா டெம்ப்ரரியாக வந்து பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ் வாங்க போனதுங்க. ஸோ அப்படியே வந்து வீட்டுக்கு தேவையான மளிகை செலவு கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க. பாப்பாவுக்கு சாக்லேட்னா அவ்வளோ பிடிக்குங்க. நானும் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணணும், எதுவும் ஸ்நாக்ஸ்லாம் அது மாதிரி வாங்கிட்டு வந்து கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து கேட்க மாட்டேங்கிறா. அப்புறமா சக்ரா கோல்டு வந்து ரெகுலர் யூஸஸ்க்காக சும்மா ஒரு 10 ரூபா பேக்கெட் வந்து வாங்கியிருக்கு. சர்க்கரை வந்து 2 கிலோ. அடுத்து வந்து சாம்பார் தூள், அப்புறமா வந்து ரசப்பொடி அதெல்லாம் வந்து வாங்கியிருக்கு. அப்பளம் ஒரு கட்டு வாங்கியிருக்கு. இதெல்லாம் ஆக்சுவலாக ஒரு 10 டேஸ் தானங்க வரும். 10 டேஸ் மேக்ஸிமம். ஏன்னா எண்ணெய் வந்து எனக்கு தெரிஞ்சு 10 டேஸ் தான் வரும். பருப்பு வேணால் இன்னும் 10-15 நாள் வரும். ஏன்னா பருப்பு வந்து அதிகமாக செய்ய மாட்டோம். உளுத்த பருப்பு அடிக்கடி செய்யலாம், உளுத்த வடை செய்வேன். அடுத்து வந்து சக்ரா கோல்டு டீ தூள் வந்து எதுக்கு அப்படின்னா, வேலைக்கு வரவங்களுக்கு வந்து டீ தாங்க அதிகமாக வச்சு கொடுப்போம். அதனால் அப்புறமா பாப்பாவுக்கு வந்து ஸ்நாக்ஸ் பாருங்கள். அடுத்து வந்து சாம்பார் தூள், அப்புறமா வந்து ரசப்பொடி, அப்புறமா ஊதுபத்தி, கடலக்கொட்டை ஆக்சுவலாக இந்த டைம் நான் கடலக்கொட்டை தாங்க போடலான்னு நினச்சி கடைசியில் போடவே முடியலைங்க. சோளம் தெரியாமல் விரைச்சிட்டோம். சோளம் விரைச்சிருக்கலாம் ஆக்சுவலாக, கடலக்கொட்டையே போட்டிருக்கலாம். அந்த டைம் மிஸ் ஆகிடுச்சி. ஸோ தட்டு இல்லாததுனால மாட்டுக்கு வந்து தட்டு போட்டோம். பாருங்கள், கடலக்கொட்டை வந்து 1 கிலோ வாங்கியிருக்கு. அடுத்து வந்து பாப்பாவுக்கு பாருங்கள் சாக்லேட்டு, குர்குரே. அவளுக்கு இந்த சாக்லேட் தாங்க ரொம்ப பிடிக்கும். கிட்கேட் தான் ரொம்ப இன்னும் ஃபேவரேட்டுன்னு சொல்லலாம். பாருங்கள், இதுக்கு ஒரு டம்ளர் ஃப்ரீயாக வந்துச்சு இல்லையா. ஊதுபத்தி, கடலக்கொட்டை வந்து அடுத்து வந்து நாட்டு வெல்லை வந்து வாங்கிட்டு வந்துங்கிறாங்க. பாருங்கள், சாம்பார் தூள், ரசப்பொடி, இதாங்க ஓவரால் வந்து மளிகை செலவு.
சும்மா போகணுமேன்னு போயிட்டு ஸ்நாக்ஸ் வாங்குறேன்னு சொல்லிட்டு போனவங்க கடைசியில் வீட்டுக்கு மளிகை செலவு வாங்கிட்டு வந்துட்டாங்க. நான் எதுவுமே சொல்லலை மளிகை செலவு. ஆனால் அவங்களே வந்து வாங்கிட்டு வந்துனுங்கிறாங்க என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு. என்ன இருக்குது இல்லைன்னு கூட கேட்கலங்க. ஸோ மொத்தமாக போனாங்க கடையில் டிபார்ட்மெண்ட்டில் எல்லாம் எடுத்து போடணும் வந்துட்டாங்க. ஏன்னா அடிக்கடி ஃபேவரேட் வந்து எதுனா நாங்கள் அடிக்கடி பால் பாயாசம் செய்வோம், உளுத்த வடை செய்வோம். அடுத்து கடலக்கொட்டை சட்னி, காய்களுக்கெல்லாம் பொரியல், அப்புறம் டீ தூள், எண்ணெய், அப்புறமா பருப்பு, ரசப்பொடி, அப்புறமா சாம்பார் பொடி. சாம்பார் பொடி ஆக்சுவலாக எப்போவுமே வாங்கினா 1/2 கிலோ 1 கிலோ அப்படி தான் வாங்குவோம். அந்த டைம் கொஞ்சம் கம்மியாக தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். அடுத்து வந்து பாருங்கள் சாம்பார் பருப்பு, அடுத்து வந்து அவரைப்பருப்பு, அடுத்து உளுத்தம் பருப்பு வந்து 2 கிலோ, கடல, அப்புறமா பாசிப்பயிறு. ஓரளவுக்கு என்ன சொல்கிறது, க்ராசரி ஐட்டம்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு வந்துடுச்சுங்க. ஸோ வந்து ஓரளவு எவ்வளோ பில் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெஸ் பண்ணி சொல்லுங்கள். இது வந்து பாப்பாவோட ஸ்நாக்ஸு, சாக்லேட். இது வந்து ஆக்சுவலாக நாட்டு வெல்லம்னு சொல்லுவாங்க. அது என்ன வெல்லம் அப்படின்னா பனை வெல்லம். இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ கிடைச்சா வாங்கி சாப்பிடுங்க. இதுதான் ஓவராலாக எங்களோட வீட்டு மளிகை செலவு. சும்மா வெறுமனே போகணுன்னு போயிட்டு வந்து வாங்கிட்டு வந்து எவ்வளோ வாங்கிட்டு வந்துங்கிறாங்க பாருங்கள். எல்லாமே 2 லிட்ரு 2 லிட்ரு எண்ணெய், 2 கிலோ சர்க்கரை, 2 கிலோ பருப்பு, 2 கிலோ உளுத்தம் பருப்பு, 1 கிலோ பாசிப்பயிறு. இது வந்து நாட்டு வெல்லம். நாட்டு வெல்லம் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். கருப்பட்டின்னு சொல்லுவோம். கருப்பட்டி வச்சு நீங்கள் என்னென்னலாம் சமைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். கருப்பட்டி வந்து நீங்கள் டீ வச்சு குடிப்பீங்களா, இல்லை ஸ்வீட் வந்து பணியாரம் செய்வாங்க அது பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பொருளோட ஓவரால் பில் வந்து எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். பாருங்கள், உளுத்தம் பருப்பு வந்து ஆக்சுவலாக 140 ரூபாங்க, 218 ரூபா வந்துருக்குது. மூங் தால் வந்து ஆக்சுவலாக பாசிப்பயிறு வந்து எவ்வளோன்னா 140 தான் வந்திருக்கு, 150. அவரைப்பருப்பு வந்து 50 ரூபாங்க. 1/4 கிலோ வந்து பாருங்கள் 30 ரூபா வந்திருக்கு அவரைப்பருப்பு. அப்படின்னா 1 கிலோ வந்து எவ்வளோன்னா 120 ரூபா. அடுத்து ஃப்ரைடு கரம் மசாலாவா 1/2 கிலோ 52. அடுத்து வந்து கடல ஆக்சுவலாக அது 1/2 கிலோ.